வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வெளியானது முக்கிய 3 கருத்து கணிப்புகள். தமிழக அரசியல் களத்தில் முந்துவது யார்? அந்த 3 கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்ட நிறுவனங்கள் எவை? அந்த கருத்து கணிப்புல யார் முந்த போறது? அப்படியே முந்தனாங்கன்னா எதனால முந்துகின்றார்கள்? அதையெல்லாம் தாண்டி பின்னடைவை சந்திக்கின்றார்கள் என்றால் ஏன் பின்னடைவை சந்திக்கின்றார்கள்? அடுத்து வருகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சியா இல்ல தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க போறாங்களா? அது மட்டும் இல்ல, 4 முனை போட்டி தமிழக அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்கின்றார், விஜயும் தனித்து நிற்கின்றார். அதிமுக மற்றும் திமுக கூட்டணியுடன் போட்டி போடுகின்றார்கள். இப்படி 4 முனை போட்டி இருக்கின்ற தருணத்துல யாருடைய கை ஓங்கி இருக்கிறது? இந்த 4 முனை போட்டியில யாருக்கும் இடையில மட்டுமே போட்டி. இப்படி எல்லா விஷயத்தையும் விரிவா பார்க்க போறோம். அதோட பின்னடைவை சந்திக்கிறாங்க இல்லையா? ஏன் பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை விரிவாக அடுக்கி இருக்கின்றார்கள். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்காக நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்கணும். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல போல் டிராக்கர் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக 181 இடங்கள் இருந்து 189 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக 35 இருந்து 40 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. திமுகவுடைய வாக்கு சதவீதம் 40.1% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவது 30.6% வாக்குகள் இருக்கும் அப்படின்னு போல் டிராக்கர் வெளியிட்டு இருக்காங்க கருத்து கணிப்பு. இன்னொன்னு அக்னி நியூஸ் சர்வீஸ் அவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, திமுக 172 இருந்து 178 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 41% இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 40 இருந்து 52 தொகுதி வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லோக் போல் இவங்க தான் மாலை முரசு தொலைக்காட்சியுடன் இணைந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது, யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு விரிவாக ஒரு வார காலமாக அலசியிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் திமுக 180 தொகுதியிலிருந்து 186 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கு சதவீதம் 40.1%. அதிமுக 35 இருந்து 40 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும். அவங்களுடைய வாக்கு சதவீதம் 30.1. இந்த போல் டிராக்கரும் லோக் போலும் அதிமுக ஒரே மாதிரியான சர்வே தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரே மாதிரியான வாக்கு சதவீதத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க. விஜய்க்கு 23.6% வாக்குகள் விடும். அதோட அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 29.6% வாக்குகள் தான் வாங்கும். அப்படி பார்க்கும் பொழுது விஜய்க்கும் அதிமுக கூட்டணிக்கும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 5% வாக்கு வித்தியாசம் தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி 2ஆம் இடம் வராரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கடந்த 2021 அதிமுக கூட்டணி சாதிச்ச மாதிரி இந்த முறை அதிமுக கூட்டணி சாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த 3 கருத்து கணிப்புகளும் சொல்றாங்க. போன முறை கூட்டணியுடன் 75 தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள் அதிமுக கூட்டணி. அப்போ திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 6% வாக்கு வித்தியாசம் இருந்தது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% வாக்கு வித்தியாசம் இருந்தது. ஆனா இந்த முறை அதிமுக திமுக இரண்டுக்கும் 10% வாக்கு வித்தியாசம் இருக்குது. திமுக 10% வாக்கு கூடுதலாக பெறுகிறது. அதே மாதிரி தவேகா தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு விஜய் சொல்லிக் கொண்டு இருக்கிற இந்த தருணத்துல திமுகவுக்கும் தவேகாவுக்கும் 17% வாக்கு வித்தியாசம் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 4.6% வாக்குகள் தான் வாங்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு இடங்கள்ல கூட நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தத்துல வழக்கம் போல அரசியல் களம் என்கின்ற பொழுது அதிமுக திமுக கிட்ட தான் இருக்கிறது. 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி ஆண்டாலும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் திமுக தேர்தல் நேரத்தில் செய்த பல சீர்திருத்தங்களும் தேர்தல் ஒருங்கிணைப்பு வேலைகளும் மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்ததிலும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது. எம்ஜிஆர் திமுக இருக்கின்ற பொழுது எப்படி திமுக கூட்டணியானது 181 தொகுதிகளை வெற்றி பெற்றதோ அதே எண்ணிக்கையில இன்னைக்கு எம்ஜிஆர் இல்லாம கலைஞர் இல்லாம ஸ்டாலினுடைய தலைமையில 189 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது.
எம்ஜிஆர் இருந்தபோது செய்த திமுக சாதனையை ஸ்டாலின் அவர்கள் முறியடிக்கின்றார் அப்படின்ற கருத்து கணிப்புகள் தான் இப்போ வந்திருக்கிறது. இப்போ அதிமுக சோபிக்காமதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க முதல் விஷயமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசி நேரத்தில் 5000 ரூபாய் கொடுத்தது தான் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திமுக வேண்டாம் என்று முடிவெடுத்தவங்க கூட இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்ததுனால இவரு தான் கொடுப்பாரு, அதிமுக கொடுக்க மாட்டாங்கய்யா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஸ்டாலினை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இலவச பேருந்தானது திமுகவுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பை பெற்று தந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த 5000 ரூபாய் கிடைக்காத பெண்கள் கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் இருக்காங்க. எத்தனை லட்சம் பேர்? 90 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 90 லட்சம் பேருடைய அதிருப்தியை அதிமுக வெளிப்படுத்தவே இல்லை. எந்த ஒரு பிரச்சாரத்திலும் சரி அதிமுக ஏன்பா நம்ம தமிழகத்தில் 2,17,00,000 ரேஷன் கார்டுக்கு அப்படின்னா 2,17,00,000 லட்சம் பெண்கள் இருக்காங்க தெரியும். ஆனா நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்க, ஆனா 1,31,00,000 பெண்களுக்கு தான் கொடுத்தீங்க. அப்போ 90 லட்சம் பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன தகுதி இல்லை? அவங்க எப்ப 5000 ரூபாய் வேணான்னு சொன்னாங்க? இல்ல இந்த 90 லட்சம் பெண்களும் கோடையால பாதிப்படைய மாட்டாங்களா? கோடை சிறப்பு நிதி என்று சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுத்த, மகளிர் உரிமை தொகை 3000 சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்த, ஆனா கோடை சிறப்பு நிதியை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் 2000 ரூபாய் கொடுத்துருக்கலாமே இல்லையா? அப்போ இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட 90 லட்சம் பெண்களை நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. 90 லட்சம் பெண்கள் இருக்காங்கல்ல, அவனுடைய வாக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 90 லட்சம் பெண்களுடைய எதிர்ப்பு மனநிலையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கணும். எனக்கு வந்தது என் ஊர்ல இருக்கக்கூடிய பல சகோதரிகளுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ஆட்சி ஓரவஞ்சனை செய்து இப்படி ஓரவஞ்சனை செய்கின்ற இந்த ஆட்சியே வேணாம்னு 5000 ரூபாய் வாங்கினவங்க கூட திமுக எதிராக வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் 5000 கொடுத்தது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. இரண்டாவது, எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைப்பதில் தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக இந்த கருத்து கணிப்பு எடுத்து காட்டுகிறது. குறிப்பா பாஜக கூட்டணியை பார்த்துக்கும், ஆனா நாம கூட்டணி பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்ததும், பாமக மட்டும் பாஜக மட்டும் இருந்தா போதும் களத்துல அப்படின்னு நினைத்ததும் இந்த அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவாக மாறி போச்சு. தேமுதிக அணி மாறியதிலிருந்தே வந்து திமுக கூட்டணி பெரிய கூட்டணி, அதிக கட்சி உள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் வந்துடுச்சு. எப்போதும் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுகின்ற கட்சிக்கு தானே ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு இமேஜ் இருப்பதனால 5000 ரூபாய் கொடுத்ததுனால ஏற்கனவே தாழ்த்தப்பட்டோரும் அப்புறம் சிறுபான்மையர்களும் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதனால ஊடகம் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால எப்பவுமே திமுக விழுந்துவிடும். இரண்டாவது முறையாக தேர்தலை சந்திக்கின்ற போது இந்த முறை இந்த சாதகங்களால ஆட்சி பிடிக்குது. இந்த மாதிரி தேர்தல் களமானது தலைகீழ மாறிக்கொண்டிருக்கின்ற போது அதற்கு ஏற்ற மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளையோ அல்லது தனி மனிதர்களையோ வளைத்து போட்டு எங்க கூட்டணி தான் பெரிய கூட்டணி என்ற இமேஜ் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் பாமகவை அதிமுகக்குள்ள கொண்டு வருவதற்கு மெனக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று கண்ணும் கருத்துமா இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதற்கு பிறகு நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தவற விட்டது, தேமுதிகவை தவற விட்டது. அப்புறம் திமுகவிலிருந்து கோபித்து கொண்டு வெளியே வந்த வேல்முருகன் அவர்களை அரவணைக்க தவறிவிட்டாரு. இப்படி பல கட்சிகள் வந்து பார்த்தா மன வருத்தத்துல வெளியே நின்று இன்னைக்கு தேர்தலை சந்திக்கின்றார்கள். சோ போட்டி பலமா இருக்கும் போது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்று இருக்கின்ற பொழுது கூட்டணிகளை பலப்படுத்த வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஏனோ தெரியல அதிமுக அதிக இடங்களை நின்றாவே போதும் அப்படின்னு தன்னைத்தானே சமரசம் செய்து கொண்டார் அப்படின்னு தான் அந்த கருத்து கணிப்புகளுடைய பின்னடைவுக்கான காரணங்களாக சொல்லி இருக்கிறாங்கப்பா. அதோட எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருக்கத்திலே வந்து திமுக எதிராக பிரச்சாரத்தை பண்றாரு கண்டி திமுக தவறுகளை சொல்லல. அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சியா இருந்து தோத்துட்டாரு அப்படின்னும், ரெண்டாவது 2026 ஒரு பக்க சார்பாகத்தான் தேர்தல் முடிவு வரும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. நாம என்ன பண்ண முடியும்?
எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டும் ஒரு எதிர்கட்சியாக நீங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்கணும். நீங்க களத்துக்கு போய் போராடலாம் கூட பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய கட்சிக்காரங்க ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கிறாங்க. அவங்கள ஒவ்வொரு மாவட்டமா இணைத்து ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடத்திருந்தீங்கன்னா எப்போதும் திமுக போராட்டத்தை எதிர்கொண்டு இருந்தா நிச்சயமா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் உடைந்து திமுக படுதோல்வி அடையண்டா. எங்க பார்த்தாலும் பாடுறாப்பா போராட்டம் போராட்டங்குது, மக்கள் எதிர்ப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அணியே உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு பல அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க, அதிமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமையாத முன்னாடி, இரண்டாவது திமுக கூட்டணி உடையாத முன்னாடி அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தார்கள். ஆனா தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அதிக தொகுதியில் நின்றாவே போதும் என்று நினைக்கின்றார். அது மாபெரும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ண பாஜக சிறு கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தா என்ன ஓட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிறு கட்சிகளை சரி தட்டி அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜயை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் விஜய கிட்ட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி உடன்பாடு ஏற்படலை என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமிய நடுத்தர நிக்க வச்சுட்டாங்க பாஜகவினர் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு தெளிவா சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் பாஜக இரண்டாக உடைந்திருந்தது, கட்சி ஒன்னாதான் இருந்தது. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்புல ரெண்டா உடைஞ்சிருந்து, ஒரு பக்கம் அண்ணாமலை ஆட்கள், இன்னொரு பக்கம் யாரான்னு பாத்தீங்கன்னா சீனியர்கள் மற்றும் நயனார் நாகேந்திரனுடைய ஆட்கள். கோவையில வானதி சீனிவாசனா, எடப்பாடியா இல்ல அண்ணாமலையா, இப்படி அங்க மூன்று பிரிவு. தமிழகம் முழுவதும் அண்ணாமலையா நயனார் நாகேந்திரனா சீனியர்களா, அப்படி இரண்டு பிரிவு என்று பாஜக வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் இந்த அடிதடி. ஒரு காலகட்டத்தில் பாஜக வேட்பாளர் அறிவிப்பாங்க என்று காத்திருந்து கடைசியில தஞ்சை மாவட்டத்தினுடைய பாஜக துணைத் தலைவர் தானே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணார். கடைசியில் நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவரை கட்சி விட்டே தூக்கிட்டார். ஸோ பாருங்க, பொறுமைக்கும் எல்லை உண்டுங்க. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைப்பதிலும் சொதைப்பிட்டாங்க, இரண்டாவது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதிலும் சொதைப்பிட்டாங்க. இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பாஜக வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கலாம் பாத்துங்க. அவ்வளவு இழுபறி. ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு ஒரே நாள் தான் இருக்குது, கடைசி நாள். அந்த நாள் வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்படலைன்னா களத்துக்கு யார் போவான்? அதனால பாஜக பாத்தீங்கன்னா இந்த 2026 முழு ஈடுபாடுடன் களத்துல இறங்கல. அது மட்டும் இல்ல, அதிமுக நிறைய பேரும் எனக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்பதனால நிறைய பேர் களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்க. குறிப்பா அதிமுகவில் 50 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த 50 மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த 50 மாவட்ட செயலாளர்களை சரிப்படுத்த வேண்டியது யாரு? எடப்பாடி பழனிசாமி. கூப்பிட்டு பேசினாரா? ஏன்னா கீழ்மட்டத்தில் அதிருப்தி இருக்கும். அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஒன்றிய செயலாளர் தான் கன்வின்ஸ் பண்ணணும், மாவட்ட செயலாளர் தான் பாத்தீங்கன்னா அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்தணும். ஆனா அதிமுகவில் 50 மாவட்ட செயலாளர்கள் கட்சி வேலை செய்ய மாட்டான் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் முடிச்சு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி படு பாதாளத்தில் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு எடுக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியாளர்களை கூப்பிட்டு என்னையா பிரச்சனை, ஏயா திமுகவை வெற்றி பெற்றாதான் நம்மளுக்கு கட்சியை நீங்க ஒருங்கிணைந்து வேலை பார்த்தா தானே, இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேனா, இப்படிலாம் பார்த்தா நீங்களாம் போன முறை வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, எம்எல்ஏ ஆயிருப்பீங்களா, அப்போ யாரோ ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்காது தானே உனக்கு கொடுத்துருப்பேன், இதெல்லாம் என்ன இது, இன்னொருத்தருக்கு விட்டே கொடுக்க மாட்டீங்களா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி கட்சிக்கு செலவழிக்கணும். ரெண்டாவது பிரச்சாரத்துக்கு போகணும். இந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்யவே இல்லை. கீழ்மட்டம் வரைக்கும் திமுக ஆலோசனை நடத்தின மாதிரி அதிமுக ஆலோசனை நடத்தவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் வேட்பாளர் நேர்காணல் செஞ்ச மாதிரி கூட செய்யவே இல்லை. ஏதோ அதிமுகவும் நேர்காணல் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் யாரை பரிந்துரைத்தார்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால வேட்புமனு தாக்கல் பண்ணவங்க அத்தனை பேருமே மன வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா பொறுத்த வரைக்கும் விருப்பு மனு கொடுத்தவங்க எல்லாம் அழைச்சார், ஒரே அறையில உட்கார வச்சார், எல்லார் இடத்துலயும் சொன்னார், இதுல வந்திருக்கீங்க 100 பேருக்கு மேல 100 பேருக்கு வாய்ப்பு தர முடியாது, ஒரு ஆளுக்கு தான் தர முடியும்,
நீங்க 99 பேர் வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப மனு தந்த 99 பேரையும் ஒன்னா கூப்பிட்டு நேர்காணல் பண்ணார். அது அவங்கள சமாதானப்படுத்தின மாதிரி ஆயிப்போச்சு. இங்க இருக்கிற 99 பேரையும் நான் பார்த்துருக்கிறேன். நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருப்பேன். தேர்தலில் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுடைய வேலைகள் சிறப்பாக இருந்ததுன்னா அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு. நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அடுத்த வாய்ப்பு. பாத்துங்க, இவர் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னீங்கன்னா இப்பயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விருப்பமனு தகவல் அத்தனை பேரும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரு. மனக்கசப்பை போக்கினார். அப்படி இருந்தாலும் திமுகவிலையும் பிரச்சனைகள் வெடித்தது நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனையை பூதாகரமாக வெடித்தாலும் ஊடகமானது அதை பெருசா காட்டவே இல்லை. அது அப்படியே அமுங்கி போச்சு. எஸ்.ஆர். ராஜாவை பொறுத்தவரை திமுக கொடியெல்லாம் காலில் போட்டு மிதிச்சாங்க. போடா திமுக வேலை பார்க்க மாட்டேன்டா பல்லாவரத்திலையும் தாம்பரத்திலையும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஆனா ஊடகமானது பெருசா அதை பேசவே இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஊடகம் சுத்தமா காப்பாத்திடுச்சு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியலை பற்றியே தெரியாத சபரிசன் வந்து நம்ம முதலமைச்சருக்கு வந்து மாஸ்டர் மைண்டாம். தமிழக அரசியல் களத்தையே தலைகீழாக திருப்பக்கூடியவனம். அதுலயும் சபரிசனுடைய பினாமியா இருக்கக்கூடிய கார்த்திக் மற்றும் மோகன் அண்ணா நகர்ல நிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக பிரச்சாரத்துக்கு முதல் முறையாக களமிறங்குறாங்க. காரணம் என்ன? கார்த்திக் மட்டும் தோத்துட்டான்னு வச்சுக்கலாம் கோகுல் இந்திரா கிட்ட, அதுக்கப்புறம் நம்முடைய சபரிசனுடைய பினாமி கம்பெனி எல்லாம் ஊத்தி மூடிடும் அதிமுக. அதனால யார் தோத்தாலும் பரவாயில்ல, நம்முடைய பினாமியா இருக்கக்கூடிய கார்த்திக்கும் அவங்க அப்பா மோகனும் ஜெயிக்கணும் என்பதற்காக சபரிசனே களத்துல இருங்க. உடனே ஊடகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னடா கலைஞர் குடும்பத்திலிருந்து இன்னொரு வாரிசு அரசியலுக்கு வந்துருச்சு, யாராவது வந்து வாரிசு அரசியல் செய்யறாங்க, கட்சியில ஓய்ச்சவனுக்கு இடம் இல்லை அப்படின்னு யாராவது சப்பக்கட்டு கட்டுவாங்கன்றதுனால சபரீசன் வந்து எப்படி முதலமைச்சர் பின்னணியில் இருந்திருக்கா தெரியுமா, அவர் எந்த அளவுக்கு கட்சிக்காக உழைச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. சபரீசன் நேரடியாகவே களம் இறங்கி இருக்கின்றாரே, அவருடைய வியூகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திமுக பொறுத்த வரைக்கும் படை பரிவாரங்களும் இருக்குது, அதனுடைய வியூகங்களே தனி அப்படின்னு அதனுடைய பிம்பத்தை ஒட்டுமொத்த ஊடகமும் தூக்கி நிறுத்துச்சு. இப்படி நிறுத்தது காரணமாகத்தான் இன்னைக்கு திமுகவுடைய வெற்றி கருத்து கணிப்பா வந்திருப்பது. அதிமுக கூட்டணி அசைக்க முடியாத உயரத்தில் அதனுடைய எண்ணிக்கை இருப்பது போல வந்திருக்கிறது. மொத்தமே பிம்பங்கள் தான். இந்த பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் இனி இருக்கின்ற காலத்துல அதிமுக பாஜக கூட்டணி எப்படி உடைக்க போகுது அப்படின்னு தெரியல. இல்ல இந்த ஆட்டத்தை களைத்தாடுவதே அண்ணாமலை தான். அவர் எந்த அளவுக்கு நெருக்கமா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய போறாருன்னு தெரியல. சோ பின்னடைவுக்கான காரணங்கள் மிக முக்கியமானவை. பணம். அந்த பணம் கடைசி நேரத்தில் ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்க கிட்ட அதிமுக எவ்வளவு கொடுக்க போதோ அதுதான் அதிமுக தொகுதிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த கருத்துக்களை பற்றி? நன்றி.